الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها وكان الله على كل شيء مقيتا. وقال النبي عليه الصلاة والسلام اشفعوا فلتؤجروا صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக இந்த உலகத்திற்கு கடைசியாக வருகை தந்து வாழ்ந்துவிட்டு சென்ற நம்முடைய உயிருணுமினிய ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, கடந்த 1200 வருடமாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு வரலாறு இருக்குகின்றது. இங்கே வாழக்கூடிய நாம் ஏதோ சில வருடங்களுக்கு முன்னால் வந்து குடியேறியவர்கள் அல்ல. சுமார் 1200 வருடமாக இந்த நாட்டிலே வாழ்ந்த இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும், அது சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால் இருக்கலாம் அல்லது சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்னால் இருக்கலாம், ஆரம்ப காலங்களிலே இந்த நாட்டை ஆட்சி செய்த மன்னர்களுடைய காலங்களாக இருக்கலாம், அவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி பல வெளிநாட்டவர்கள் யுத்தம் தொடுத்தார்கள், போர் தொடுத்தார்கள். அது போர்த்துகீசர்களாக இருக்கலாம், ஒல்லாந்தர்களாக இருக்கலாம், ஆங்கிலேயர்களாக இருக்கலாம். எல்லோருடனும் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு படையுடன் சேர்ந்து இந்த நாட்டை எதிர்க்க வந்தவர்களுடன் இஸ்லாமியர்களும் சேர்ந்து அவர்களை எதிர்த்தார்கள் என்ற வரலாறை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. அதனால் ஒவ்வொரு காலத்திலேயும் வாழ்ந்த நம்முடைய இஸ்லாமியர்கள் முடிந்த அளவு ஆட்சியாளர்களுடன் சேர்ந்து இணைந்து பங்காளிகளாக வாழ்ந்து கடைசி காலம் வரக்கூடிய, அதாவது நாம் வாழுகின்ற இந்த காலம் வரைக்கும் இந்த நாட்டிலே வாழக்கூடிய வாழ்முறைமையை அவர்கள் பூர்த்தியாக பதிவு செய்து சென்றிருக்கிறார்கள். அதனால் நாம் வாழக்கூடிய நாமும் நமக்கு பின்னால வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் இந்த நாட்டிலே தொடர்ந்து வாழ்வதற்குரிய அந்த வாழ்முறைமையை பதிவு செய்வதற்கு, அதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு தான் வாக்குரிமை என்று ஒன்று நம் எல்லோருக்கும் தரப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நம் எல்லோருக்கும் தெரியும், வெகு விரைவில் ஒரு தேர்தல் ஒன்று வரப்போகின்றது. கடந்த காலங்களிலும் பல தேர்தல்களை நாம் சந்தித்திருக்கிறோம்.
அது பிரதேச சபை தேர்தல், மாகாண சபை அல்லது பாராளுமன்றம் அல்லது ஜனாதிபதி என்று ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் பல தேர்தல்களை நாம் எதிர்நோக்கி அந்த காலங்களில் நாமும் வாக்களித்திருக்கின்றோம். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய சில இஸ்லாமியர்கள் நாங்க வாக்களித்து என்னதான் நடக்க போகின்றது, இவர்களைத்தான் மாறி மாறி வந்து கொண்டே இருக்குகின்றார்கள், அதனால வாக்களிப்பதை விட வாக்களிக்காமல் சும்மா இருந்து விடலாம் என்றும் ஒரு சிலர் கூறுவதை பேசுவதை நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சில நேரங்களில் வாக்களிக்காமல் இருப்பதின் காரணமாக வரக்கூடாதவர்களும் வந்து விடுவார்கள். ஊழல்வாதிகளும் தவறான அணுகுமுறையை கொண்டவர்களும் வந்து விடலாம். அதனால இஸ்லாமிய பார்வையில் வாக்களிப்பதை, அதனுடைய சட்டம் என்ன, அதை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகின்றது என்பதையும் நாம் எல்லோரும் தெளிவாக விளங்க வேண்டும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வாக்களிப்பது என்பது ஒரு வகையில் சாட்சி சொல்வது. சாட்சி சொல்வதை பற்றி குர்ஆன்ல, ஹதீஸ்ல நிறைய நமக்கு வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கின்றது. ஆனால் அநேகமானவர்கள் விளங்கி இருக்கிறார்கள், சாட்சி என்றால் எங்கேயாவது ஒரு அநியாயம் நடந்தால், தவறு நடந்தால், குற்றங்கள் நடந்தால், கொள்ளைகள் நடந்தால், கற்பழிப்புகள் நிகழ்ந்தால், அதை நாம் கண்ணால கண்டால் நாம் அதாவது நீதிமன்றங்களுக்கு சென்று சாட்சி சொல்வதைத்தான் அநேகமானவர்கள் சாட்சி சொல்வதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் ஒரு வகையில சாட்சி தான். ஆனால் இன்னும் ஒரு வகையில ஏதாவது ஒரு விடயத்திற்கு ஒருவரை தெரிவு செய்யக்கூடிய நேரத்தில் அவருக்காக வேண்டி வாக்களிப்பதையும் அது ஒரு வகையான சாட்சி. அப்ப குர்ஆன்ல சூரத்துன் நிசாவுல அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு முன்னால சாட்சி அளிக்கிற கட்டம் வந்தால் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ளணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்த் ஷுஹதாஅ லில்லாஹ் வலவ் அலா அன்ஃபுஸிகும் அபில் வாலிதைனி வல் அக்ரபீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு கட்டம் வருது, உங்களுக்காக ஒரு நேரத்துல சாட்சி சொல்ல வேண்டிய கட்டம் வருது, அல்லது உங்களுடைய ஆக நெருக்கமான பெற்றோர்களுக்கு அல்லது உறவினர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டிய கட்டம் வந்தாலும் நீதியை நிலைநாட்டியவர்களாக அல்லாஹ்வுக்காக வேண்டி சாட்சி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதுல மிக முக்கியமான விடயம் 2. ஒன்று, உங்களுக்கு எதிராக, உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக, நான் என்னுடைய வாப்பாக்கு எதிராக எப்படி சாட்சி சொல்றேன், என்னுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு எதிராக நான் எப்படி சாட்சி சொல்றேன், எனக்கு உண்மை விளங்குது தான், ஆனா நான் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல இயலாது என்று சொல்லக்கூடாது. அதைத்தான் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். நீங்க உங்களுக்காக, உங்களோட பெற்றோர்களுக்காக, உங்களோட உறவினர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டிய வந்தாலும் நீதியை நிலைநாட்டியவர்களாக அல்லாஹ்வுக்காக வேண்டி சாட்சி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். அதனால தேர்தல் காலங்களில் நாங்கள் வாக்களிப்பதும் அது ஒரு வகையான சாட்சி அளிப்பது தான் என்று அநேகமான அறிஞர்களுடைய கருத்து. ஒருவர் சாட்சிக்கு தகுதியாகி விட்டார். இப்பொழுது ஒருவர் வாக்களிப்பதற்கு 18 வயதை அடைந்து விட்டார். வாக்களிப்பதற்கு தகுதியான ஒருவர் அந்த வாக்கை அளிக்காமல் இருப்பது அது ஒரு வகையான குற்றம். குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவை நீங்க எடுத்து பார்க்கலாம். சூரத்துல் பக்ராவுடைய கடைசியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வலா தக்துமுஷ் ஷஹாதா ولا تكتموا الشهادة ومن يكتمها فإنه آثم قلبه. சாட்சி சொல்வதற்கு நீங்கள் தகுதியானவர்களாக இருந்து சாட்சிக்கு அழைக்கப்பட்டால் சாட்சி சொல்ல மாட்டேன் என்று நீங்கள் மறுக்காதீர்கள். யாரு அவ்வாறு சாட்சி சொல்வதை மறைக்கிறார்களோ அவருடைய உள்ளம் தவறு இழைத்து விட்டது, பாவம் இழைத்து விட்டதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். இன்னும் ஒரு இடத்துல கூறுகின்றான், சாட்சியாளர்களை அச்சுறுத்தல் விடுக்க கூடாது. அல்லது எழுத்தாளர்கள் என்றால் மிக முக்கியமான பத்திரம்,
அல்லது ஒரு தீர்ப்பு எழுதக்கூடிய நேரத்தில் நீங்க அவருக்கு அச்சுறுத்தல் விடுக்க கூடாது. இன்று உலகத்துல சில இடங்கள்ல நடக்குது. யாரு எழுதுகிறாரோ அவரை பயமுறுத்துவது, நீங்க இப்படி எழுதணும், நீங்க இப்படித்தான் சாட்சி சொல்லணும், நீங்க மாத்தமா செஞ்சா உங்களுக்கு அப்படி செய்வோம். குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், வலா யுபார்ர காத்திபுன் வலா ஷஹீத், எழுத்தாளர்களையோ அல்லது சாட்சி சொல்லக்கூடியவர்களையோ அச்சுறுத்த வேண்டாம், அவர்களை துன்புறுத்த வேண்டாம். அவர்கள் சுயமாக அவர்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத அடிப்படையில் எழுதுவதற்கும் சாட்சி சொல்வதற்கும் விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் நாங்க வாக்களித்து என்னதான் நடக்க போகிறது, அதனால சும்மா இருந்து விடலாம் என்று இருக்க முடியாது. மாற்றமாக நம்முடைய வாக்குரிமையை பயன்படுத்தி இந்த நாட்டிலே உள்ள நமக்கு உள்ள அந்த வாழ்வுரிமையை நாம் பலப்படுத்தணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் அதுல நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும், நாம் யாருக்கு வாக்களிக்கிறோமோ அவர் அந்த பொறுப்புக்கு தகுதியானவராக இருக்கிறாரா? அது அமானிதம். தகுதி இல்லாதவர்களுக்கு வாக்களிக்க கூடாது. ஆனால் ஒரு சில நேரங்களில் சிலர் இது எல்லாத்தையும் எங்களை பார்த்து கொண்டிருக்க நேரம் இல்ல, அதனால அந்த தேர்தலுடைய நேரம் வந்த உடனே சும்மா கண்ணை மூடிக்கொண்டு போயிட்டு வாக்களிப்பது என்பது அல்ல. இது மிகப்பெரிய ஒரு அமானிதம். இதை யாருக்கு நாங்க வாக்களிக்கணும்? நாங்க அந்த ஹிஸ்டரிய, அந்த சரித்திரத்தை படிக்கணும். கடந்த ஒரு 30-40 வருடமாக இலங்கையுடைய அரசியல் வரலாறு, ஆட்சியாளர்களுடைய வரலாறு, யாரு யாரு எந்தெந்த காலங்களில் எப்படி எப்படி ஆட்சிகளை செய்தார்கள், எந்தெந்த விதமான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், யார் யாரு தன்னுடைய வாக்குறுதிகளில் உண்மையாக நேர்மையாக நடந்தார்கள், யாரு பொய்யாக நடந்தார்கள், யார் ஊழல்களில் ஈடுபட்டார்கள், யாரு இனங்களுக்கு மத்தியிலே துவேஷத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதை நாம் எல்லோரும் விளங்கணும். அதை ஆழமாக நாங்க படிக்கணும். உதாரணமா சொல்றான்னா, நாங்க எங்கட ஒரு மகனுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடுறோம் அல்லது எங்கட மகனுக்கு ஒரு பெண்ணை தேடுறோம், கண்ணை மூடி கொண்டு கொடுப்போமா? அதற்கு நாங்க எவ்வளவு பேருட்ட விசாரிப்போம், எவ்வளவு மக்கள்கிட்ட அவர்களை பற்றி கேட்போம், அவர்களுடைய நண்பர்கள், கூட்டாளிமார்கள் என்று இன்னொரு பலர்கள்ட்ட கேட்டுத்தான் ஏன் நாங்க சொல்லுவோமே, நான் இந்த புள்ளைய தூக்கி கொடுக்க போறேன், அதை விட பெருசு நாட்டை தூக்கி கொடுக்க போறோம். இந்த இவ்வளவு பெரிய ஒரு நாடு, எவ்வளவு வளமான அழகான நல்ல வளங்கள் உள்ள, இயற்கையிலேயே சில நேரங்களில் சில அரேபியர்கள் வந்து சொல்வார்கள், ஹாதா ஜன்னத்து துனியா, இந்த உலகத்தில் ஒரு சொர்க்கம் என்றா இலங்கை சொர்க்கம் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அழகான நல்ல இயற்கை காட்சிகளையும் வளங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால் நாங்க எல்லோரும் அநேகமானவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு நாங்க வாக்களித்துட்டோம் என்றால் நாங்க யார்கிட்டையோ நாட்டை தூக்கி கொடுக்க போகின்றோம். அதனால ஆரம்ப காலங்களில் இருந்த மாதிரி அல்ல. இப்பொழுது நம்ம எல்லோருக்கும் தெரியும் உலகத்தில் என்ன நடக்குது, இந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்குது. அதனால இருக்கிறவர்களில் ஓரளவு நல்லவர். சில நேரங்கள்ல சொல்லும் ஹஜரத் யாரு தான் இருக்கிறாங்க, இருக்கிறவர்களில் நல்லவர்களை தான் தெரிவு செய்யணும். அதனால ஆக நல்லவர் அது உலகத்துல தேடுறது கஷ்டம். சில வேலை பேசுற நாங்க கூட நல்லவர்களாக சில வேலை இருக்க மாட்டோம். எங்கள்கிட்ட முன்ன பின்ன தவறுகள் இருக்கலாம். ஆனால் கேட்கக்கூடிய வேட்பாளர்களில் ஓரளவுக்கு நல்லவர், நேர்மையானவர், உண்மையானவர், சொன்ன வாக்கை நிறைவேற்றக்கூடியவர் என்று எங்களுக்கு பட்டால் அவருக்கு நாங்க வாக்களிக்கிறது. எங்களோட சுய லாபத்தை பார்க்கிறல்ல, இவர் வந்தா எனக்கு இது நடக்கும், இவர் வந்தா என்னுடைய பிசினஸ் ப்ரமோட் பண்ணேலும், இவர் வந்தா எங்களோட ஊருக்கு இன்னெல்லாம் நடக்கும், அது அல்ல. எனக்கோ என்னுடைய குடும்பத்திற்கோ என்னுடைய சமூகத்திற்கோ அல்ல, இந்த நாட்டிலே வாழக்கூடிய அத்துணை இன மத எல்லா வகையான மக்களுக்கும் யாரின் மூலமாக நல்ல ஒரு அமைதியான சூழல், இனங்களுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமையான சூழலை யார் ஏற்படுத்துவார்கள் என்பதை பார்த்து நம்முடைய வாக்குகளை அவர்களுக்கு கொடுக்கணும். அதற்கு மாற்றமாக சில நேரங்களில் பணங்களை பரிமாறுறாங்க, சில நேரங்களில் டீல் பேசுறாங்க,
சில நேரங்களில் நாங்க வந்தோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், அல்லது வருவதற்கு முன்னால் உங்களுக்கு இப்படி செய்வோம், அப்படி செய்வோம் என்றெல்லாம் நான் விரிவாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவைகளுக்காக வேண்டி அவைகளை நம்பி நாங்க வாக்களித்தோம் என்றால் பொய் சாட்சி. பொய் சாட்சி எவ்வளவு பயங்கரமானது என்றால் புகாரில வருது, இன்னமின் அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்களில் ஆக பயங்கரமான பாவம் 7 பாவம். அதுல முதலாவது அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பது, இணை வைப்பது. இரண்டாவது உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களுடைய உள்ளங்களை நோபிப்பது, அவர்களுக்கு சங்கடங்களை சிரமங்களை கொடுப்பது. மூணாவது ஷஹாதத்து ஸூர், பொய் சாட்சி சொல்வது. தகுதி இல்லாத ஒருவருக்கு தகுதி என்று நாங்க சாட்சி சொல்வது இருக்கிறது, அது பொய் சாட்சி. இந்த அளவுக்கு அபூ தாவூத் ஷரீஃப்ல வருது, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை முடித்து விட்டு வந்து சஹாபாக்களுக்கு முன்னால சொன்னார்கள், உதிலத் ஷஹாதத்து ஸூர் பில் இஷ்ராக்கி பில்லாஹ், 3 தடவை சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு நிகரானது தான் பொய் சாட்சி சொல்வது. அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் இணை வைப்பது. நபி அவர்கள் சொன்னார்கள், இணை வைப்பதற்கு நிகரான ஒரு பாவம் இருக்குது என்று சொன்னா அது ஷஹாதத்து ஸூர், அது பொய் சாட்சி. சொல்லிவிட்டு அதற்கு ஆதாரமாக குர்ஆனுடைய இந்த ஆயத்தை ஓதுகின்றார்கள். குர்ஆனுடைய அந்த ஆயத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகின்றார்கள். நீங்க அசுத்தமான விக்கிரக வணக்கங்களை செய்வதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பொய் சாட்சி சொல்வதிலிருந்தும் நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள் என்று குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி பொய் சாட்சி சொல்வது இணை வைப்பதற்கு நிகர். அதனால நாங்க வாக்களித்தாலும் சரி, அல்லது எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்க இவருக்குத்தான் வாக்கு போடுங்கள் என்று சொன்னாலும் சரி, அந்த குற்றத்தை இவர் சுமக்க வேண்டி வரும். ஒன்று என்ன, எனக்கு சொல்லலாம், நீங்க பாத்துக்கோங்க, உங்களுக்கு ஜனநாயக ரீதியில யாருக்கும் வாக்களிக்கலாம். நீங்க உங்களுக்கு விரும்பியவரை பார்த்து வாக்களிங்க, நாங்க தப்பி. சில வேளை நான் பிழையாக வாக்களித்தா ஒரு ஆளுடைய தவறைத்தான் நான் சுமக்கணும். ஆனால் சில நேரங்களில் நாங்க பார்க்கலாம், எத்தனையோ கட்சிகள், அதாவது நிறைய கட்சிகள் இருக்கின்றது, தலைவர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊரில் உள்ள எம்பிமார், முன்னாள் உள்ள எம்பி, முன்னாள் உள்ள மினிஸ்டர், அவருக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஒரு 5000 பேர், 10,000 பேர். இல்ல நீங்க இவருக்கு போடுங்க, நீங்க இவருக்கு போடுங்கன்னு சொல்லி உண்மையிலேயே அவர் தகுதியற்றவராக இருந்தா அவருக்கு வாக்களிக்க சொன்னவர் தான், அவர் யார் யாருக்கு வாக்களிக்க சொன்னார்களோ எல்லோருடைய பாவத்தையும் அவர் சுமக்க வேண்டி வரும் இஸ்லாமிய பார்வை. மற்றவர்கள் அவர்கள் ஒரு அடிப்படையில போய்கொண்டிருக்கிறார்கள். நாங்க எங்களோட சகோதர இனத்தவர்களை பற்றி பேச வரல, நாம் நம்முடைய இஸ்லாமியர்கள். கடந்த வாரத்தில் அகில இலங்கை ஜமியத் உலமாவுக்கு மிக முக்கியமான வேட்பாளர்கள், ஜனாதிபதி வேட்பாளர்கள் வந்த நேரத்திலும் அதைத்தான் நம்ம அவங்களுக்கு முன்னால வைத்தோம். எங்களோட நாட்டில் நீதியான, நேர்மையான, ஊழலற்ற நல்ல ஆட்சி வரணும். அதற்காக வேண்டி நீங்க உங்களோட வாக்களியுங்கள். யாரும் வாக்களிக்காமல் இருக்காதீர்கள். யாருக்கு வாக்களிங்க, எந்த கட்சிக்கு வாக்களிங்க என்று எப்போதுமே நாங்க யாரும் அகில இலங்கை ஜமியத் உலமாவில் உள்ளவர்களோ அல்லது மற்ற சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களோ சொல்றதில்லை. அப்படி சொல்லவும் சரியில்லை. இந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான அவர்களுடைய விருப்பு வெறுப்பு இருக்கும். ஆனா அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கு சாட்சி அளித்துவிட்டு அதற்கு பின்னால் அவர்கள் வந்து அதற்கு பின்னால் அவர்கள் ஏதாவது ஊழல்கள் அநியாயங்கள் ஈடுபட்டா அவைகளுள் அவர்களுக்கு ஏற்படுற குற்றத்தில் இவருக்கும் ஒரு பங்கு ஏற்படும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஒன்று ஷரியத்துடைய பார்வையில வாக்களிப்பது, சாட்சி சொல்வது. இன்னும் ஒன்று சிபாரிசு செய்வது. நாங்க பார்க்கலாமே, யாராவது ஒரு ஆள ஒரு கம்பெனியில சேர்க்கணும், அவருக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நாங்க சிபாரிசு செய்வோமே. நாங்க போன் பண்ணி சொல்லுவோம், இவர் எங்கடால் தான் 7 மண்டா சேர்த்துக்கோங்க. சிபாரிசு கூட தகுதியா இருந்தா தான் சிபாரிசு பண்ணணும்.
தகுதி இல்லாதவருக்கு சிபாரிஷ் பண்ற அது குற்றம். குர்ஆன்ல மிக தெளிவாக அல்லாஹ் கூறுகின்றான், மய்யஷ்வா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா வ மய்யஷ்வா ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன் யகுல் லஹு கிஃப்லும் மின்ஹா. யாராவது நல்ல சிபாரிஷ் செய்தால் அவருக்கு ஒரு நல்ல பங்கு கிடைக்கும், நல்ல கூலி கிடைக்கும். யாராவது தவறான பாவமான ஒன்றுக்கு அவர் பரிந்துரைத்தால் அந்த பாவங்களின் ஒரு குற்ற பங்கு அவருக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தெளிவாக கூறுகின்றான். அதனால உலமாக்கள் வாக்களிப்பதை ஒரு வகையில சாட்சி சொல்வது, இன்னும் ஒரு வகையில சிபாரிசு செய்வது, இந்த ரெண்டும் வாக்களிப்பதற்கு கீழால தான் வரும். அதைவிட ஒரு படி மேல் ஏறி சிபாரிசு செய்வது நன்மையான காரியம். இந்த ஒரு சிலர்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்க சும்மா வீண் வம்பு, நாங்க வாக்களிக்க போய் ஏதாவது வம்ப சுமக்கணும். சிலர்கள் சொல்லுவாங்களே, இப்ப எனக்கு இருக்கிற வேலைக்கு நான் எப்படி நீதிமன்றங்களுக்கு போற, நான் எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற, அவங்க கூப்பிடுற நேரம் எல்லாம் நான் எப்படி போற, எனக்குள்ள வேலை இல்ல. இது ஒரு தார்மீக கடமை உண்டு. உண்மையில ஒரு சம்பவத்தை, ஒரு விஷயத்தை கண்ணாட கண்டவர் அங்க போய் சாட்சி சொல்லாமல் இருந்தால் அநீதம் இணைக்கப்பட்டவர் வீணாக அவர் தண்டிக்கப்படுவார், அவர் குற்றம் கொடுக்கப்படுவார். அது யாராக இருந்தாலும் அவர்களை நாங்க பாதுகாக்கணும். அதனால தன் குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலேயும் சொன்னார்கள், இஷ்ஃபஉ ஃபல்துஜரு, நீங்க பரிந்துரைங்க உங்களுக்கு கூலி கிடைக்கும். இது எந்த நேரத்தில் நபியிடத்துல ஒருவர் ஒரு யாசகர் வருகின்றார் கேட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொடுப்பதற்கொன்றும் இருக்கல்ல. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இஷ்ஃபஉ ஃபல்துஜரு. அபூ தாவூதுல வர ரிவாயத், இவருக்கு நீங்க பரிந்துரைங்க. அப்படின்னா இவருக்கு கொடுப்பதற்கு யாராவது செல்வந்தர தெரியுமெண்டா அந்த செல்வந்தரை காட்டி கொடுங்க. நீங்க காட்டி கொடுத்தா உங்களுக்கும் அவருடைய அதே நன்மை கிடைக்கும் என்று வேறொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஒரு வகையில சாட்சி சொல்வது, மறு வகையில சிபாரிஷ் பண்ணுவது. ஆனால் நம் எல்லோருடைய கடமை என்ன, யாரு யாரு கேட்கின்றார்களோ அவர்கள் கேட்கக்கூடிய பதவிக்கு அவர்கள் தகுதியானவர்களா, உண்மையானவர்களா, நேர்மையானவர்களா, சமூக பற்று உள்ளவர்களா. ஏனெனில் இஸ்லாமிய சீராவ, நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை, அருமை சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்க படிக்கணும். நபி அவர்கள் வெறும் இபாதத்திற்கு மட்டும் வழிகாட்டி அல்ல, நபி அவர்களை போன்ற ஒரு ஆட்சியாளர், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு தலைவரை இதுவரைக்கும் உலகம் பார்த்ததில்லை. அப்ப அவர்கள் எப்படி சமூக உணர்வுடன் தலைமைத்துவம் தாங்கினாங்க, ஆட்சி செய்தாங்க. அந்நியவர்களே, மாற்று மதத்துடைய பெரும் பெரும் எழுத்தாளர்கள் எல்லாம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டாமல் இல்லை, அந்த அளவுக்கு பாராட்டி இருக்கிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கீழால் உள்ளவர்களோட நேசம், அவர்கள் மீது அன்பு, அவர்கள் மீது இரக்கம். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களுக்கு ஏதாவது சிரமம் வந்தா அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஹரீஸுன் அலைக்கும், உங்களோட ரொம்ப ஆசை உள்ளவர், விருப்பம் உள்ளவர். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், முஃமினீன்களோட மிகவும் கருணையுள்ளவர், இரக்கம் உள்ளவர் என்று குர்ஆனிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகின்றான். மேலான பெரியார்களே, எந்த அளவுக்கு ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, முஸ்லிம்ல வர ரிவாயத், ஒரு தடவை உதுஹியாவுடைய நேரத்துல அவர்கள் ஒட்டகங்களை அறுக்குகின்றார்கள். அதற்கு பின்னாட்ட அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம தகப்பல் மின்னி மின் முஹம்மதின் வ மின் ஆலி முஹம்மதின் வ மின் உம்மத்தி முஹம்மத். யா அல்லாஹ், முஹம்மதின் மூலமாக, இந்த முஹம்மதுடைய குடும்பத்தார்கள் மூலமாக, முழு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் மூலமாக இந்த குர்பானை ஏற்றுக்கொள். சில அறிஞர்கள் எழுதுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில குர்பான் கொடுக்க வசதி இல்லாதவர்களை 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே நபி அவர்கள் தன்னுடைய துஆவுல சேர்த்து விட்டார்கள்.
யா அல்லாஹ் இந்த குர்பானை என் மூலமாக, என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய உம்மத்தினர்கள் மூலமாக நீ ஏற்றுக்கொள். அல்லாஹுடைய சட்டம் வந்தா நபி அவர்களுக்கு அதான் மன்னிக்கல. ஹதீஸ்ல தெளிவாக வருது, தஆஃபுல் ஹுதூத ஃபீமா பைனக்கும், ஹத்தை நிறைவேற்றக்கூடிய ஏதாவது குற்றங்கள் நடந்தா எந்த அளவு நீங்க உங்களுக்குள்ளேயே அதை மன்னிச்சு விட பாருங்க. ஃபமா பலகனி மின் ஹத்தின் ஃபகத் வஜப். ஹத்து இஸ்லாமிய ஆட்சியாக இருக்கணும். எங்கட நாட்டுக்கு இன்னும் அப்படியான ஒரு அனுமதிகள் இல்ல. ஃபமா பலகனி மின் ஹத்தின், ஹத்தை நிறைவேற்றக்கூடிய ஒருவருடைய தவறு எனக்கு முன்னால உறுதியாக்கி விட்டது என்றா, அது குர்ஆன்ல தெளிவாக வந்த தண்டனையாக இருந்தா அதை மன்னிப்பதற்கு கூட எனக்கு ரைட்ஸ் இல்ல, எனக்கு அனுமதி இல்லை. அதை தொடர்ந்து தான் ஒருவர் திருடுகிறார், அது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது, அவருடைய கையை வெட்டும்படி நபி அவர்கள் தான் உத்தரவிடுகிறார்கள். இப்பொழுது நபியுடைய சமூகத்தில் அவருடைய கை வெட்டப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க தான் வெட்ட சொன்னீர்கள், நீங்களே அழுவுறீர்களே. சொன்னாங்க, வெட்ட சொன்னது அல்லாஹுடைய உத்தரவு, குர்ஆன்ல வருது, தெளிவாக வருது. திருடிய ஆண் பெண்ணுடைய கைகளை வெட்டும்படி அது அல்லாஹுடைய உத்தரவு, அதை நிறைவேற்றும்படி நான் சொல்லத்தான் வேணும். ஆனா என்னுடைய உம்மத்தில் உள்ள ஒரு ஆளுடைய கை வெட்டப்படுது, அதை பார்த்து கொண்டு எனக்கு ஆச்சரியம், அதனால தான் நான் அழுகிறேன். இதுதான் அந்த சமூக உணர்வு. சமூகத்தில் உள்ள யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்றா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிருந்தாலும் அதற்காக குரல் கொடுப்பார்கள். நபியுடைய பாசறையில வளர்ந்த அந்த சஹாபாக்களும் அவ்வாறு தான். ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அளவுக்கு சமூக அக்கறை என்று சொன்னா, சில நேரங்களில் அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் ஆமுர் ரமாதான் சொல்லி பயங்கரமான பஞ்சம், மிக கடுமையான பஞ்சம் ஏற்படுது. ஒரு கட்டத்துல சொன்னார்கள், அதாவது தபகாத்துல் குப்ரா இந்த கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்குது, ஒரு ஒட்டகத்தை அறுத்து இந்த மக்கள் ரொம்ப நாளாவது மாமிசம் சாப்பிட்டு அதனால் அவர்களுக்கு ஒரு விருந்து போடுங்கன்னு சொல்லி ஒட்டகத்தை அறுத்து மக்களுக்கு அதை பங்கிட சொன்னார்கள். மாலை நேரத்துல அந்த ஒட்டகத்தில் ஒரு பகுதி அவர்களுக்கு முன்னால கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. பார்த்தா அந்த ஒட்டகத்துடைய ஈரல் பகுதி, கொஞ்சம் டேஸ்டான ருசியான பகுதி வைக்கப்படுது. கேட்டாங்க, இது என்ன? இல்ல, இதுல இந்த ஒட்டகத்தில் உள்ள நல்ல பகுதியை நாங்க உங்களுக்கு எடுத்து வச்சோம். அப்ப சொன்னாங்க, நான் முஸ்லிம்களுடைய தலைவர், நான் கலீஃபா, நான் நல்லதை சாப்பிட்டுட்டு எனக்கு கீழால் உள்ளவர்களுக்கு முள்ளையா கொடுக்க சொல்றீங்க, அதனால் இந்த ஒட்டகம் மாமிசமே எனக்கு வேணாம், எனக்கு வெறும் ரொட்டியையும் ஜெய்தூன் எண்ணெயும் கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த ரொட்டியோட ரொட்டிய ஜெய்தூன் எண்ணெயில தொட்டு சாப்பிட்டதாக வரலாறு கூறுகின்றது. ஒரு தடவை சொன்னார்கள், வல்லாஹி லவ் மாத ஜமலுன் பிஷாத்தில் ஃபுராத்தி ஜியான் லஹஷிது ஐ யஸ்அல்னி அல்லாஹு மின்ஹு. அல்லாஹ் மீது சத்தியமாக யூப்ரட்டிஸ் நதிக்கரையில ஒரு ஒட்டகம் பசியால செத்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. கியாமனால அந்த ஒட்டகத்தை பத்தி அல்லாஹ் என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? கடந்த காலங்களை நாங்க பார்க்கலாம், எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் எங்களை இந்த ஈஸ்டர் ஏட்டைக்கு பின்னால, கொரோனாவுக்கு பின்னால எத்தனை எங்கட முஸ்லிம்கள்ல ஓரளவு முஸ்லிம் அல்லாதவர்கள் எத்தனை லட்சம் பேர் கஷ்டப்படுறாங்க. எத்தனை இந்த அரசியல் உள்ளவர்கள் பில்லியன் கணக்கில் வச்சிருக்கிறாங்க. ஒரு இரக்கப்பாடு பட்டாங்களா? ஒரு கருணை கொண்டாங்களா? சிலர்கள் இருக்கிற பணம் முழு நாட்டை டெவலப் பண்ணிடும், அந்த அளவுக்கு பணங்கள் இருக்குது. என்ன செய்யறாங்க? ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யூப்ரட்டிஸ் நதிக்கரையில ஒரே ஒரு ஒட்டகம் பசியால இறந்து விட்டது என்றா பயப்படுறாங்க. எனக்கு பயமா இருக்குது, உங்களோட ஆட்சிக்கு கீழால ஒரு ஒட்டகம் பசியால இறந்துருச்சேன் அல்லாஹ் என்று கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த சமூக அக்கறை வரணும், இந்த சமூக உணர்வுகள் வரணும். நாட்டுடைய சொத்துகள் பாதுகாக்கப்படணும், நாட்டுடைய வளங்கள் பாதுகாக்கப்படணும். நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், யாராவது ஒருவர் ஒரு நாட்டுக்கு பொறுப்பாக ஆக்கப்பட்டு அந்த பொது சொத்து பைத்துல் மாலுடைய சொத்து, நாட்டு சொத்து எது எது அரசாங்க கட்டுப்பாட்டை கீழே இருக்குதோ அதெல்லாம் அந்த சொத்துக்களை பாதுகாக்கணும். கடந்த காலங்கள்
காலங்கள்ல எத்தனை லட்சம் கோடி அந்த சொத்துக்கள் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்குது, எங்கெங்க யார் யாருக்கோ எவரவருக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஊசியுடைய அளவுக்கு கூட இந்த பொது சொத்தில் அரசாங்க சொத்தில் யாராவது அநியாயம் செய்தால் அவருக்கும் நரகம் இருக்குது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால நாட்டு சொத்தை பாதுகாக்கணும், நாட்டுடைய வளங்களை பாதுகாக்கணும், நாட்டு மக்கள் அமைதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்கணும், அவர்களுடைய என்னென்ன தேவைகள் என்பதை இனம் காணணும். இன்றைக்கு எங்கட நாட்டிலேயும் இருக்கலாம், மற்ற சில பக்கத்து நாடுகள், அநேகமா ஐரோப்பாவுல, அமெரிக்கா, கனடாவுல அந்த அளவுக்கு ஊழல்கள் இல்ல. எங்க ஏசியாவுல நடக்கிற மாதிரி இந்த அளவுக்கு ஊழல் நான் நினைக்க மாட்டேன். உலகத்துல வேற எங்கேயும் இல்ல. ஆட்சிக்கு வாரது அவர்கள் வளருவதற்கே தவிர நாட்டையோ மக்களையோ வளர்ப்பதற்கு அல்ல. ஒவ்வொருவரும் அவங்க பிளான் பண்ணி கொண்டு வராங்க. நான் இவ்வளவு செலவழிச்சா நான் வந்து இவ்வளவு சம்பாதிக்கணும், ஏன் நான் செலவழிச்சிருக்கிறேன். இந்த செலவழிப்பொன்னும் கட்டாயமே இல்லை, இஸ்லாமிய பார்வையில தேவையே இல்லை. நான் சொல்றேன், யாராவது தலைவர்கள் வரும்போது பட்டாசு கொளுத்துவது எங்க? எங்கட சில சாதாரண கவலைகளை சில முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய ஊர்கள்ல கூட லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து இந்த வெடில்களை பட்டாசுகளை கொளுத்துகின்றார்கள். அது இஸ்ராப் இல்லையா? வீண்விரயம் இல்லையா? அதாவது மற்றவர்களை வைத்து அவர்கள் அதாவது இசை கருவிகளை வைத்து பெண் வாத்தியங்களை வைத்து வரவேற்கிறார்கள். அது ஹராம் இல்லையா? நாம் எதை சொல்ல வாரோம் என்றா, தேர்தலுக்கு இந்த செலவழிக்கிறதுல 75% வீதமான பணம் தேவையில்லாதது. அதனால் அது எல்லாத்தையும் அவர் செலவழிச்சிட்டு நான் செலவழிச்சத்தை எடுக்கணும் என்றா, உண்மையான ஒருவர் யாரு? இருக்கிறத செலவழித்து ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் அவர் ஏழையானார் என்றால் அவர் தான் உண்மையான சமூக அக்கறை உள்ள ஒருவர். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் இந்த நல்ல நேரத்துல நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றா, நாங்க இந்த கருத்தரங்களை படிக்கணும். கடந்த காலங்கள்ல ஆட்சியாளர்கள் எப்படி இருந்தாங்க, யார் யார் ஆட்சி செய்தாங்க, அவர்களுடைய காலத்தில் என்னென்ன நலவுகள் நன்மைகள் நடந்துச்சு, என்னென்ன தீமைகள் ஊழல்கள் நடந்துச்சு, இவைகள் அனைத்தையும் ஓரளவாவது இனம் கண்டு நாங்க தகுதியான பொருத்தமான ஒருவருக்கு நாங்க வாக்களித்தோம் என்றா நல்ல சாட்சி சொன்னவர்களுடைய கூட்டத்தில் சேருவோம். மாற்றமாக கெட்டவருக்கு, தகுதியற்றவருக்கு, அவரால் இன்னின்ன நன்மைகள் நடக்கும் என்று நாங்க சாட்சி சொல்லிட்டோம் என்றா அல்லாஹ் பாதுகாக்கணும். பொய் சாட்சி சொன்ன கூட்டத்தை நாங்க சேர்ந்து விடுவோம். அதனால் இவைகள் அனைத்தையும் முன்னால வைத்து எங்களுடைய வாக்குகளை கட்டாயம் நாங்க வாக்களிக்கணும். எங்களை பெண்மணிகளையும் அனுப்பணும். ஃபேஸ் கவர் பண்றவர்களா, நோயாளிகளா, வயோதிப்பர்களா பரவாயில்லை, எல்லோரையும் அனுப்பி இந்த நாட்டில் இத்தனை லட்சம் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் இருக்குது என் அந்த பலத்தையும் நாங்க காட்ட தவறவிடக் கூடாது. அந்த அடிப்படையில் நாங்க வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள், பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தல் அமைதியான முறையில் நடக்க உதவி செய்வாயாக. இந்த நாட்டுக்கு பொருத்தமான நல்ல நேர்மையான உண்மையான தலைவர்களை கொண்டு வந்து சேர்ப்பாயாக. குறிப்பாக பெரும்பான்மையினத்தில் வாழக்கூடிய எங்களோட உறவுகளுக்கு நீ உதவி செய்வாயாக, அவர்களை பாதுகாப்பாயாக. சீக்கிரமாக அங்கே யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு அமைதி சூழலை உருவாக்கி வைப்பாயாக. உனக்கு எதிராக எந்தெந்த யூத பயங்கரவாதிகள் துள்ளிக்கொண்டு குதித்துக் கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ முடிவு கட்டி அவர்களுக்கு நீ சமாதி கட்டுவாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.